கண்ணகிக்கு மாடலை யாரை நிற்க வச்சுன்னு இன்ன வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. புரியுது இல்லை? ஏன் அந்த கல்பனாவை வந்து கண்ணகிக்கு மாடலாக நிற்க வச்ச? கல்பனா ஒரு பெரிய நடிகை. அது அந்த நடிகை ஏன் நிற்க வச்ச? அந்த கல்பனாவை ஏன் வலுக்கட்டாயமாக கருணாநிதி கொண்டு நிற்க வச்சாரு? பல கேள்வி இருக்குது. கருணாநிதியினுடைய சுடுகாட்டுக்கு கொடுத்த முக்கியத்தை நீங்கள் கண்ணகி கோயிலுக்கு கொடுத்துருந்தீங்கன்னாக்கா தமிழ் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது. நீ தமிழனுக்கான உணர்வுல நீ இருக்கிறன்னு அர்த்தம். நீ யாருன்றது வெளிப்படுத்தல. நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். சேகர் பாபு யாருன்ற அவரையும் அவர் வெளிப்படுத்திக்கிறாரு. நீ இந்த எண்ணத்தோட சேர்ந்தவனா இருந்திருந்தா இந்த பதில் உங்ககிட்ட இருந்து வந்திருக்காரு. நான் கிளியரா சொல்றேன். இந்த மாதிரி பதில நீங்க முதல்ல பேசவே கூடாது. கேரளா கிட்ட நீங்க எதுக்கு பேசுறீங்க? சர்வே எடுங்க. சர்வே எடுத்துட்டு அந்த இடம் எனக்கு தான், பாதை உள்பட எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. அது எப்படி கேரளாவுக்கு போகும்? நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், அன்பு அண்ணன் ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. சேகர் பாபு சமீபத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, கண்ணகி கோவிலுக்கு தமிழர்கள் போய் வழிபாடு செய்யறதுக்காக கேரள அரசு கிட்ட நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. கண்ணகி கோயிலுக்கு போற வழி மட்டும்தான் கேரள அரசுக்கு சொந்தம். வழக்கமா நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த இடத்துக்கே, அந்த கோவில் இருக்கிற இடத்துக்கே போய் வழிபாடு செய்யறதுக்கு கேரள அரசு கிட்ட நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அது தமிழ்நாட்டுல தானே இருந்துச்சு. அது கூட ஒரு அறநிலையத்துறை அமைச்சருக்கு தெரியாது. இப்ப நீங்க வேற இடக்கு முடக்க சேகர் பாபு பத்தி கேள்வி கேட்குறீங்க. கேளுங்க. அவர் பாட்டு எதனா சொல்லிட்டுன்னு வச்சுக்கோ, இப்ப யாரு போன் பண்ணி கேட்டாலும் தூக்கிடவா தூக்கிட்டான்றாரு. தூக்கணவனை பத்தி இன்னும் ஆளை காணோம். எங்க தொகுதியிலே தான். என்ன வேற நீ தூக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றியான்னு ஒரு திட்டம். ஒரு நியாயமான கேள்வி. அவரை பேசுனீங்கன்னாவே அவர் மந்திரி ஆயிட்டுன்ற நினைப்பு அவருக்கே இல்ல. அதுக்கு முன்னாடி பழைய ஞாபகத்துல தான் இருக்காரு. தூக்கிடுவேன் நானு. தூக்கிட்டா யாரு கேட்டா உன தூக்கிட்டா பாக்குறியா அப்படின்றாரு. இதுல என்னன்றது திரும்ப என்ன சொல்றோம், நம்மவர்களாக இருந்தார்கள்னா நமக்கு அந்த உணர்வோட கோயில் இருக்கிறது நம்ம அல்ல, அதுக்கான வழியில் ஒரு பகுதி மட்டும்தான் அவன் எல்லையில் கேட்குறான். அதுவும் நியாயப்படி பிரித்து அளந்து பார்த்தோம்னா அந்த இடமும் நமக்கு தான் சொல்லும். அதுக்கு துப்பு இல்லை, யோக்கியதில் விட்டுட்டுக்கிறீங்க. சரி விடுங்க. தமிழ்நாட்டு பகுதியிலேயே அதுக்கு வழி ஏற்படுத்துறதுக்கு உனக்கு இத்தனை ஆண்டு காலத்தில் உனக்கு துப்பு இல்லைன்னா, அந்த கோவில கூட உங்கள் அப்பா இறந்துட்ட உடனே நீ அதிகாரத்துக்கு வந்து 100 கோடியில் ஒரு சுடுகாட்டுக்கு நீ வந்து கட்டுற. ஆனால் அந்த மண்ணினுடைய கலாச்சாரமும் இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு இலக்கியத்துக்கான ஆதாரமாக இருக்கிற ஒரு ஒரு மாபெரும் இலக்கியத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இதும், அது கதையெல்லாம் நடந்த சம்பவம் நிரூபிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு கட்டுறதுக்கு இத்தனை வருஷம் நீங்கள் 67 இன்ன வரைக்கும் மாறி இத்தனைக்கும் கண்ணகி சிலை வச்சது நாங்கள், கண்ணகி இதை போட்டது நாங்கள், கண்ணகி அதை போட்டது நீங்கள், கண்ணகிக்கு மாடலை யாரை நிற்க வச்சுன்னு இன்ன வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. புரியுது இல்லை? ஏன் அந்த கல்பனாவை வந்து கண்ணகிக்கு மாடலா நிக்க வச்ச? கல்பனா ஒரு பெரிய நடிகை. அது அந்த நடிகை ஏன் நிக்க வச்ச? அந்த கல்பனாவை ஏன் வலுக்கட்டாயமா கருணாநிதி கொண்டு நிக்க வச்சாரு? பல கேள்வி இருக்குது. நீ அதுக்காக தான் கண்ணகிக்கு சிலை வச்சியா, இல்லை சிலைக்காக தான் அந்த கண்ணகி அந்த அம்மாவை நிக்க வச்சான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா உண்மையிலேயே உனக்கு கண்ணகி மேல பட்டு இருந்துச்சுன்னா எத்தனை கோடி குறைஞ்ச காலத்துல இருந்து வச்சுட்டு டெல்லியில இருந்துட்டு ராஜ்நாத் சிங்கே தான் வேணும் எங்களுக்கு, பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணும்னு கூட்டு வந்து வச்சுட்டு குறுக்கு மெடுக்க கேட் வாக் மாதிரி நடந்துட்டு இருந்தீங்கல்ல, நாணயம் வெளியிட்டு நான் அதுக்கு மட்டும் அவங்களே தான் வேணும். பாஜகக்குள்ள நாங்க போய் ஒரு நுழைஞ்சிக்குவோம். புரியுது இல்லை? அதுக்கு மட்டும் கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு உள்ள தேட்டர் இப்படி இருக்கிறது அப்படி இருக்குதுன்னு சுடுகாட்டை போய் நீங்கள் இவ்வளோ மெருகேற்றி வச்சிருக்கீங்க. கண்ணகி கோயிலையும் அப்படியே விட்டு வச்சிருக்கீங்க. கருணாநிதியினுடைய சுடுகாட்டுக்கு கொடுத்த முக்கியத்தை நீங்கள் கண்ணகி கோயிலுக்கு கொடுத்துருந்தீங்கன்னாக்கா தமிழ் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது. நீ தமிழனுக்கான உணர்வுல நீ இருக்கிறன்னு அர்த்தம். நீ யாருன்றது வெளிப்படுத்தல. நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். சேகர் பாபு யாருன்ற அவரையும் அவர் வெளிப்படுத்திக்கிறாரு. நீ இந்த எண்ணத்தோட சேர்ந்தவனா இருந்திருந்தா இந்த பதில் உங்ககிட்ட இருந்து வந்திருக்காரு. நான் கிளியரா சொல்றேன். நீங்க என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்துக்கங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நீ இந்த இனத்தை சேர்ந்தவனா இருந்தா இந்த மண் மீது, இந்த மக்கள் மீது, தமிழ் மீது, தமிழ் நாட்டின் மீது, தமிழ் இனம்ன்ற உணர்வோட நீங்க அதிகாரத்துல இருக்கிறதுன்னு உங்க நினைப்பு மனசுல இருந்தா இந்த பதிலே வந்திருக்காது. எதுக்கு முதல்ல போய் கெஞ்சுறீங்க? ஏன் முதலமைச்சர் 2 பேரும் காம்பரேட் நீங்களும் ஒன்னா சேர்ந்து மேடையில நின்றுக்கிட்டீங்களா? கேரளாவில் நின்றுக்கிட்டீங்கல்ல, எதுக்கு போனீங்க? கேட்டிருக்கணுமா இந்த பிரச்சனை? ஐயா, இப்ப என்னன்னா அவங்க டிஜிட்டல் சர்வே பண்ணி இந்த கண்ணகி கோவிலே கேரளாவுக்கு சொந்தங்கிற மாதிரி நிலத்தை அளந்து வச்சிருக்காங்க. இதை இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஏன் கேட்கவே இல்லை. அன்வர் பாலசிங்கன்னு ஒரு தோழர் ராவணாவில தான் வந்து நீண்ட பேட்டியை வந்து கண்ணகி கோயிலை பத்தினுடைய வரலாறு, அதனுடைய சிக்கல் எல்லாம் கொடுத்துட்டு எல்லையை அளந்துக்கிட்டு போறத டிஜிட்டல் சர்வே அவன் தொடங்கி செய்துட்டு இருக்கிறான். வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துங்கிறீங்க. நீங்க
நீ இந்த தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே இந்த மண்ணை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் வந்து உட்காந்து தானே இந்த வேடிக்கை பார்த்துட்டு இந்த மாதிரி விட்டு கொடுத்துருப்பானே. நீங்க போறீங்க அந்த காம்ரேடுக்குள்ளார நீங்க வந்து அவர் பேர்னா பினராயி விஜயன் கூட கம்யூனிஸ்ட் கூட மேடையில் உட்காந்துட்டு கொலாவிட்டு வரீங்க. 3 முறை இதோட நடந்திருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடுக்கு போய் கலந்துக்கிட்டு வரீங்க, எல்லாத்துக்கும் போயிட்டு வரீங்க. இந்த முல்லை பெரியார் சிக்கலை உங்களுக்கு பேச துப்பு இல்லை. ஒரு சின்ன மரங்கள் இருக்குது, அதை வெட்டிட்டு நாங்கள் தடுப்பணையை கட்ட அந்த 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 அணையை வந்து செப்பரேட்டு கட்டணும் அப்படின்றதுக்கு தீர்ப்பில் இருக்குது, நடைமுறைப்படுத்துறதுக்கு விடலை கேரளா. அது இன்ன வரைக்கும் நீங்கள் பேசவே இல்லை. கண்ணகி கோவிலில் என் பகுதியிலே வழி இருக்குது, கண்டிப்பாக நம்ம பகுதியிலே வழி இருக்குது. நீ அவங்ககிட்ட சுற்றி வளைச்சி அவன் பக்கம் போக வேணாம். இன்னைக்கு நவீனம் எவ்வளோ வந்துருச்சு, அந்த முறையில் நம்மளால் பாதை அமைச்சிக்க முடியும். 100 கோடியை கருணாநிதி சுடுகாட்டுக்கு கொட்டின காசில் பாதி அந்த கண்ணகி கோயிலுக்கு கொட்டியிருந்தா கூட மிக பிரம்மாண்டமாக வச்சிருந்தோம். ஏன்னா தமிழனுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்துடக்கூடாது. புரியுதில்ல? சொன்னால் உங்களுக்கு நொட்டம் வந்துடுது, கோபம் வந்துடுது. நீங்கள் உட்காந்துட்டு எல்லாம் அதிகாரத்துலேயும் நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க, தடயங்களை அழிச்சிக்கிட்டு இருப்பீங்க. இன்ன வரைக்கும் ராஜராஜ சோழன் சமாதிக்கு கேள்வி இல்லை. அதை குழப்பி விட்டுறது இதுவா அதுவா. தமிழனுடைய வருஷம் சித்திரையா தையா, தமிழனுக்கு தமிழ்நாடுன்னு வந்தது அண்ணா பேர் வச்சனால 1956 நவம்பர் 1 பிரிஞ்ச நாளா 2 ஆக்குறது எல்லாத்தையும் குழப்பி வருது. உங்களுக்கு மட்டும் அப்படியே பச்சை ஓட்டுற மாதிரி ஒட்டி வச்சு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது. புரியுது இல்லை? நான் அதை தான் கேட்க வரேன். நீங்க கண்ணகி சேகர் பாபுலாம் பதில் சொல்லணும், வரலாற்றுக்கு பதில் சொல்லணும், தமிழ் மக்களுக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரி பதிலை நீங்க முதல்ல பேசவே கூடாது. கேரளா கிட்ட நீங்க எதுக்கு பேசிட்டீங்க? சர்வே எடுங்க, சர்வே எடுத்துட்டு அந்த இடம் எனக்கு தான், பாதை உள்பட எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. இது எப்படி கேரளாவுக்கு போகும்? ஒன்னும் 750-800 கிலோமீட்டர் வந்து அளக்கவே இல்லை. என்ன அதை விட உங்களுக்கு பெரிய காற்று வேலை இருக்குது. அளந்துட்டு எடுத்துட்டு வா. இந்த மண்ணுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் கொல்ல போயிட்டு இருக்கணும். நீங்க மட்டும் கும்மி அடிச்சுட்டு உட்காந்துடும். உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டா அவன் மேல என்ன வழக்கு போட்டு உள்ள தள்ளுவீங்க. இதே வேலையா போச்சு உங்களுக்குன்னா அப்ப நீங்க யாரு? நீங்க பாசிசம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மோடி பாசிசம், திராவிட பாசிசம் அதோட 10 மடங்கு இருக்குது உங்ககிட்ட. பாசிஸ்ட் நீங்கெல்லாம் வந்து சொன்னா அது ஏற்க முடியுதா உங்களால? எப்படி மோடி கிட்ட வந்து வர்றது மட்டும்தான் பாசிஸ்ட். நீங்க ஊழல் பண்ணுவீங்க, சுருட்டி வச்சுக்கிட்டு இருப்பீங்க, சொத்து சேர்த்துட்டு இருப்பீங்க, கைது பண்ண வந்தா பாசிஸ்டம். இங்க மண்ணுக்கு உண்டான கோயிலுக்கு வழியை கொடுறா நாங்க கேள்வி கேட்டு போராட்டம் பண்ணா வந்துட்ட பிரச்சனை வந்தா தமிழ்ல பேர் வைனாக்க பாசிஸ்ட் கைது. யாரு நீங்களாம் சொல்லு? வருதா இந்த கேள்வி? பிறந்துடுச்சு. ஒரு அரசியல் களம் வந்திருக்குது. சீமான் பேச தொடங்கி இருக்கிறாரு, மக்கள்கிட்ட போய் சேருது, இளைஞர்கிட்ட போய் சேருது, உங்களுக்கு எரியுது. அதனால சீமானை கொச்சப்படுத்துறீங்க. தந்தை உங்களுடைய குருன்னு சொல்லக்கூடிய உங்க தந்தை பெரியாரே நீங்க மானபங்கமா கேட்ட கோஷ்டிங்க தானே நீங்க? கண்டிப்பா சொல்லு. 49ல இருந்து 67 வரைக்கும் உலகத்திலே பெரியார மானபங்கம் படுத்துறதுல அதிகமா முன்னணியில் இருக்கிற ஒரு கோஷ்டினா திமுக கோஷ்டி தான். உன் தந்தையவே மானபங்கம் பண்ண கோஷ்டி நீங்க. இங்க சீமான அரசியல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? ஆதித்தனாரை பண்ணீங்க, தாக்கு பிடிக்க முடியாம திரும்ப போய் ஒரு கட்சியில இவனை விட இவனே பரவாயில்லன்னு எம்ஜிஆர் கூட சேர்ந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி மாப்பூசியை பண்ணீங்க. இப்ப அந்த நினைப்புல ஒரு தொடறீங்க, முடியல திணறீங்க, கண்டிப்பா அவதூற வாரி வீசுறீங்க. நீங்க என்னவோ அப்படியே புனிதமான இந்த பொத்திக்கிட்டு இருந்தவங்க மாதிரியும் சீமான் மட்டும் ரோட்ல திருந்தி விட்டுக்கிற மாதிரி ஒரு இலக்காரம் உங்களுக்கு. இப்போ இதற்கெல்லாம் பதில் சேகர் பாபு எங்க வந்து சொல்லணும்? இதுல பேசுன்னு கூப்பிடணும். மக்கள் மன்றத்துல வந்து சொல்ல பேசு. கண்ணகி கோயிலுக்கு பாதி அமைக்கிறதுக்கு நீ கேரள அரசு கூட எப்ப பேசுவ? 4 வருஷம் கழிச்சு பேசுவியா? 4 வருஷமா என்ன பண்ணிட்டு கட்சி தலைவருக்கு செத்த உடனே வந்த உடனே பட்ஜெட் ஒதுக்கி சுடுகாட்டு கட்டுறதுக்கு தெரிஞ்ச இந்த கோஷ்டிகளுக்கு, இந்த போலி திராவிடவாதிகளுக்கு கண்ணகி கோயிலுக்கு ஏன் நோவுது? இன்ன வரைக்கும் பேச்சுவார்த்தை. நீ சரி, நீ பாதி அப்புறமா திறந்துக்கோ. ஏரியாவில் இருக்கிற கண்ணகி கோயில் நீ என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் அது பெரிய ஒரு இதுவா நீங்க உருவாக்கல? அதுக்கான பாதியை தமிழக பகுதிகளிலே நீ பாதியை உருவாக்கி இருக்கலாமே. இதுக்கு முன்னாடி அவர் அன்வர் பாலசிங்கம் சொல்ல கொதிப்பா இருக்கும். ஒரு பெரிய பொறியாளர் டீம் வந்து நீங்க ஒன்று எங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருங்க, நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு ஒயிட்டாக கணக்கு வழக்கு வரவு செலவு செய்து தண்ணி குடிக்கிறது கூட நாங்கள் எழுதி வச்சுட்டு இந்த பாதையை நாங்கள் பாலம் போட்டு அழகாக அமைச்சு கொடுத்துட்றோம். கண்டுக்கவே இல்லை அந்த கோஷ்டி. ஏன்னா ஒரு பொறியாளர் வந்து கேட்டும் ஒரு பொறியாளர்ல ஒரு இந்த இயக்கம், அந்த ஒரு இயக்கமே கேட்குது, அந்த டீமே கேட்குது. அவங்க இந்த ஒரு மொத்தமாக டீம் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, நீங்கள் பணத்தை கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, நிதியை நாங்கள் திரட்டுறோம், அதுக்கான கணக்கு வழக்கு வைக்கிறோம், பாதை எங்களுக்கு முக்கியம், அந்த பாதம் பல 100 ஆண்டுகளுக்கு ஸ்ட்ராங்காக நாங்கள் போட்டு கொடுக்குறோன்றாங்க. என்ன உனக்கு நோவுது? என்ன நோவுது? தமிழர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்துடவே கூடாது. எங்களுக்கு மட்டும் அடையாளம் வேணும். தெருவு செத்து போன பெரியாரை கொண்டு வந்துட்டு ஒருத்தர் பார்க்குறேன் நான், இந்த பூபாலம் குரூப்னு ஒருத்தர் பாண்டிச்சேரியில் ஒரு தோழர் ஒத்துக்கிறாரு.
அவர் தொடக்கத்தில் எங்களுக்கெல்லாம் பின்னாடி வந்த ஆள் அவர் அவ்வளோ பழக்கம் கிடையாது. ஒரு கல்லூரி மாணவர்கிட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற பிட்டை பார்த்தேன். பெரியார் வந்து வெளியில் கோயிலுக்கு வெளியே இருந்த தாழ்த்தப்பட்ட கையை பிடிச்சி வான்னு உள்ளே இழுத்துட்டு போனாருன்றான். அயோக்கிய பையன். எவ்வளோ ஒரு கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ஒரு பச்சை பொய்யை சொல்லி பிரச்சாரம் பண்ணது யார் அனுமதி கொடுத்தான்? அதே போல இந்துத்துவவாதிகள் வந்து பேசுறதுக்கு நீ அனுமதிப்பே? வாய்ப்பே இல்லை. பேசுவியா? பெரியார் எங்கடா செஞ்சான்? லட்சுமண ஐயர் தான் செய்தார். கிருஷ்ணசாமி ஐயர்னு மானாமதுல ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தேன். அவர் தாண்டா செய்தார். பெரியார் எங்கடா செய்தார்னு அதே மேடையில பேசுறதுக்கு நீ அனுமதிப்பியா? வாய்ப்பே கிடையாது. அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. அதுக்காக நீ என்ன வேணாலும் கண்ட பொறுக்கிங்க கொண்டு வந்துட்டு உங்களுக்கு பொய் பிரச்சாரம் பண்ண விட்டுக்கிட்டு இருப்பீங்களா? கையை பிடிச்சி நானும் கேட்டு பார்த்துட்டேன். எந்த கோவில்டா எந்த கோவில் பலமுறை கேட்டுட்டேன். ஒரு பொது விவாதத்துல இதை வச்சு கேட்டேன். நான் ராவண அவளை பேசினேன். அடுத்ததுல அது ஒரு பதில் சொல்லியிருந்தார். திருவண்ணாமலையில் 2 தோழர்கள் இந்த மாதிரி கோயில் நுழைவு போராட்டத்துக்காக அச்சடித்து விநியோகம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஒரு கதையை விட்டாரு தோழர். நான் கேட்டது பெரியாருடைய அவர் அறிவிச்சு அவர் பத்திரிகையில இந்த தேதியில இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு போராட்டத்தை ஒண்ணுமே தமிழ்நாட்டுல ஒரு போராட்டத்தை கூட தமிழ்நாட்டுல கோயில் இல்ல, வைக்கத்துல தான் கோயில் இருக்குதா? வைக்கத்துல கூட கோவில் நுழைவு கிடையாது. தெரு நுழைவு இல்ல. அது பல சமூகத்துக்கு சேர்ந்து நடந்திருக்கிற விஷயத்த இல்ல. வைக்கத்துல மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது, தமிழ்நாட்டுல இல்லையா? பெரியாருக்கு ஏன் நடத்தலன்னு கேட்டா அதுவே நடத்துனதுக்கு துப்பு இல்லாம விட்டுட்டாங்க. பயமா என்னன்னு தெரியல. எங்க பாப்பனர் கூட கை கோத்துன்னு என்ன சொல்ற 4ஆம் தர வேலையை பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லணும். இவரை போய் செஞ்சாரு, இவர் தான் செஞ்சாருன்னு கல்லூரி மாணவர்கிட்ட எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் தான் தலைவரிச்சு ஆடும். கண்ணகி கோயிலுக்கு நான் திரும்ப அங்கே வந்து நிக்கிறேன். வழின்றதுக்கு நீ கேரளா அரசோட கெஞ்ச வேணாம். ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. நான் வேங்கன்னா கொண்டு வந்து அவர்கிட்ட நிறுத்துறோம். நோகாம நுங்கு எடுத்து சாப்பிட்றதுன்னு கூட நீங்க கத்துக்குங்க. நீங்களே ஒட்டிக்குங்க, ஸ்டிக்கர் ஒட்டிக்குங்க. பொறுப்பை மட்டும் எங்க கிட்ட கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் வழக்கமா போகட்டும், அவங்க பாட்டுன்னு வரட்டும், நினைச்ச நேரத்தில் அவங்க போகட்டும். ஏன் எல்லையில இருக்குது, ஏன் பாதை வழி இருக்குது, நான் கும்பிட்டு இருக்கிறேன், உனக்கு என்னடானா அவனை கேள்வி கேட்கணுமா இல்லையா? அதைத்தான் அவர் சொல்றாரு. ஏன்னா அவங்க கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி சீமான் கட்சியில இருந்து சட்டமன்ற உறுப்பினர் போய் மந்திரி ஆயிட்டு இந்த மாதிரி யாருன்னா சொன்னானா மூடிக்கிட்டு போய் என் இடம் அது நான் பாத்துக்கிறேன், நான் எவங்க டீம் பேச்சுவார்த்தை நடத்தணும் அவசியம் இல்லை. நிச்சயமா இந்த நாளைக்கே பண்ற மாதிரி செய்து முடிச்சிருப்பான். நீ யாரு? நீ வந்து இந்த மண்ணை சேர்ந்தவனும் கிடையாது. நீங்க புரியுது இல்லை உங்களுக்கு? அந்த மாதிரிதான் பார்லிமெண்ட்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பார்லிமெண்ட்ல ஒரு இஷ்யூ வைக்கிறார் சீமான் மேல. ஆமா, தெலுங்குல வந்து நான் தெலுங்கு மொழியில ஏன் தாய்மொழி தெலுங்கு, நான் தெலுங்குல வந்து நான் பதவி ஏத்துக்கிட்டு தான் ஒருத்தர் வந்து பண்ணியிருந்தாரு. அவனை என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கு அங்கேயும் போய் கத்துற நீ? கருணாநிதி எப்படிப்பட்ட ஆட்களை இந்த திராவிடம் உருவாக்கி இருக்கு பாத்தீங்களா? நல்லா தெரிஞ்சுக்க. இந்த மக்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்டா நம்முடைய மக்கள் தான் சிந்தி ஓட்டு வாங்குறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சுட்டு போய் நீ எந்த மொழியில போய் நீ இது எடுக்கிற? நீ தெலுங்குல இது கேள்வி கேட்பாங்களா இல்லையா? நிச்சயமா. நீ ஆந்திராவில் போயிட்டு ஒரு தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து முதல்ல நடக்காது. வாய்ப்பே கிடையாது. தேர்ந்தெடுத்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. தேர்ந்தெடுத்துட்டு இருப்பாடு என் தாய்மொழி தமிழ்னு நீ பாராளுமன்றத்துல போயிட்டு உறுதிமொழி ஏத்துக்கிட்டு நீ ஆந்திராவில் வந்து இறங்குனாக்கா நீ இருப்பியா? அடுத்த நிமிஷம் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டிய. ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி வீடு இருக்காது, சூறையாடி இருப்பாங்க. கர்நாடகாவில் வந்து தமிழன் இங்கேருந்து நிறைய பெங்களூர் தமிழ் எங்க போய் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, தெரியாம ஏதோ ஒண்ணு நானும் கன்னடம் தான் இங்க இருக்கிற இந்த கோஷ்டிகள் மாதிரி உங்களை விட நான் பாரம்பரியமான கன்னடம் சொல்லிட்டு வேஷம் மூன்று உள்ள நுழைஞ்சி அவன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டு அங்க போய் கடைசி நேரத்துல நின்று என் தாய்மொழி தமிழ், நான் தமிழ்ல பதவி பெருநாம எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு பெங்களூருக்குள்ள வந்து இறங்கி நின்றுடுவான். அவன் வாய்ப்பே கிடையாது. சொல்லுங்க, நீங்க வந்து நக்கல் பண்ற, நாங்க கேள்வி கேட்ட நக்கல் பண்ற. இந்த திராவிடம் இந்த கருணாநிதி கும்பல் எப்படியான ஆட்கள் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கு பார்த்து. நிச்சயமா அதை தான் பல முறை பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. சரிங்க.